இன்னைக்கு மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் அதாவது நேத்து மனிதனுக்கு அற்புதமான பொங்கலை வச்சு அழகு பார்த்த தமிழகம் இன்னைக்கு மாட்டுகளுக்கு பொங்கல் வச்சு அழகு பார்க்குது. ஆமா, மாட்டு பொங்கல், மாட்டு பொங்கல், ஆட்டு பொங்கல், ஆட்டு பொங்கல். பறவைகளுக்கு கூட பொங்கல் வைக்கிறாங்க. ஆமா, இங்க இல்ல, எங்க? ரஷ்யாவுல. அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளையும் மதிக்க வேணுங்கிறதுக்காக வைக்கிற பொங்கல் தான் நம்ம மாட்டு பொங்கல். ஆமா, அதுக்காக உழைச்சு கஷ்டப்பட்டு ஜீவனை எல்லாம் அடகு வச்சு உழைக்கிற அந்த மாட்டுக்கு வைக்கிற பொங்கல் மாட்டு பொங்கல், மேலி பொங்கல். இந்த மேலி பொங்கல் வந்த வரலாறே ரொம்ப முக்கியமானது. என்ன வரலாறு அப்படின்னா, எப்படி நாம மனிதனுக்கு உருவேத்துறோமோ அதே போல மாடுகளுக்கு உருவேத்துவாங்க. இன்னைக்கு ஜல்லிக்கட்டு காணாம போச்சு, அது வேற விஷயம். அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே நாம அங்கே எங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. உருவேத்துறதுன்னு சொல்லுவாங்க. மாட்டு பொங்கலுடைய இன்னொரு பேரு உருவேத்து பொங்கல்னு பேரு. உருவேற்றுவது என்னன்னா, அந்த மாடுகளை போலவே ஒரு அலங்காரத்தை செஞ்சு அந்த மாடுகளுக்காகவே உருவேற்றி அந்த மாடுகளைப் போலவே ஆடுகிற ஆட்டம் இருக்குன்னு பேரு. மாடுகளை மகிழ்விக்க அந்த உருவேற்றுவதற்காக வர்ணனை பண்ணுவாங்க. ஆமா. இப்ப மாயாவதாரனுக்கு வர்ணனை, அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் வர்ணனை. நீங்க மாதிரி சிவபெருமான், முருகன் இவங்களுக்கெல்லாம் வர்ணனை கிடையாது. யாருக்கு தெரியுமா? கருப்பணசாமிக்கு வர்ணனை, பாண்டிசாமிக்கு வர்ணனை. இதெல்லாம் எல்லை தெய்வங்கள். இந்த ஊரை காப்பாத்துறவங்க. ஓரமா பார்த்தனா ஒரு ஐயனார் அருவாளோட இருப்பாரு. அப்படி வர்ணனையோடு வருகிறது நம்முடைய ஆட்டம். மாட்டு பொங்கல் வர்ணனையோடு துவங்குகிறது. அந்த வர்ணனையை தர வர்றவர் யார் தெரியுமா? நம்ம தர்மதுரை படத்துல பாடினாரு, மக்க கலங்குது ஐயா. சின்ன வயசுல இருந்தே கும்மி பாட்டினுடைய வழியாக தன்னுடைய தாய் தமிழை கும்மி தமிழாக தந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மதிச்சியம் பாலா வர்ணனையோடு வருகிறார் நம்ம பாலா. ஆமா. வர்ணனைனா என்ன? ஏன் அந்தா தெரியுது பாரு, அந்தா தெரியுது பாரு, அழகு மலை கோபுரம். அந்த அழகு மலை கோபுரத்து மேல அழகான பச்சை கிளி அதை இங்கே பந்தி வைக்க வராரு பாலா எங்க மதிச்சியம் பாலா. வராரு எங்க பாலா, வர்ணனதர்வாரு எங்க பாலா. பார்க்கலாமா? கருப்புசாமி வர்ணனை, பாண்டிமுனிசாமி வர்ணனை, முனியப்பசாமி வர்ணனை. இவங்கெல்லாம் பாதுகாப்பு காவல் தெய்வங்கள். ஊர் தெய்வங்கள். அந்த ஊர் தெய்வங்களுக்காக பொங்கல் வைக்கும் போது அத உருவேத்துற காளைச்சாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் மாடு. அந்த காளை வர்ணனை வர்ணனையோடு வருகிறார் பாலா. பாருங்க நீங்க பாருங்க. ஆமா. அப்படி இருக்கக்கூடிய வேளையில அந்த 18 தெய்வங்களுக்கு முக்கிய தெய்வமா விளங்கக்கூடிய அந்த காவக்காரனாம் கோவக்காரனா கருப்பு, அந்த கருப்பு அழைக்கும் போது இந்த மாட்டு பொங்கல்ல எல்லா மக்களும் நல்லா செழிப்பாக இருக்கணும், மக்கள் எல்லாம் நஞ்ச புஞ்சைகள் எல்லாம் செழித்து வளமாக வாழணும் தமிழருக்கு மாட்டுப்பொங்கல் சார்பாக எங்கள் கலைஞர் டி சார்பாக நன்றி கிடந்த முதற்கண் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து. பருப்பு விளையும் அம்மா ஏன் சோழ கருப்பு நொண்டி கருப்பு பிறந்த இடம் பாரளந்த மலையாளம் உனக்கு ஏலோ விளையும் அம்மா இந்த ஊரை காக்கும் ஐயனாறு பிறந்த இடம் ஏகாந்த மலையாளம் அந்த மலையாள நாட்டை விட்டு அங்க 21 தெய்வங்களா 61 பந்திகளா அத்தனைக்கும் காவக்காரன் எங்க 18ஆம் படி கருப்பா பக்குவமாடி வர வேணும் அப்பா. ஐயா பாக்க பையமா இருக்குது கருப்பசாமி பக்கம் வந்தா புள்ள இருக்கு. பாக்க பையமா இருக்குது கருப்பசாமி பக்கம் வந்தா புள்ள இருக்குது. வெள்ள நல்ல குதிரையில வீச்சருவா கொண்டுக்கிட்டு வாராரம் கருப்பசாமி கோட்டை கருப்பசாமி விளையாடி மாறாரப்பா. பாக்க பையமா இருக்குது கருப்பசாமி பக்கம் வந்தா புள்ள இருக்குது.
தோட்டமுத்து பல்லழகா வாரார கருப்பசாமி வாரார கருப்பசாமி விளையாடி இந்த நேரம் பார்க்க பயமா இருக்குது கருப்பசாமி பக்கம் வந்தா புள்ள இருக்குது கருப்பு கருப்பா வாராராம் கருப்பசாமி இந்த மக்களையும் பார்ப்பதற்கு ஐயா கொட்டு மேல முழங்க வேணும் கொட்டு மேல முழங்க வேணும் குலவச்சத்தம் கேட்க வேணும் கொட்டு மேல முழங்க வேணும் குலவச்சத்தம் கேட்க வேணும் மாட்டு பொங்கல் எல்லாம் பயமா இருக்குது கருப்பசாமி பக்கம் வந்தா புள்ள இருக்குது பக்க பயமா இருக்குது கருப்பசாமி பக்கம் வந்தா புள்ள இருக்குது ஆமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்களம்பூ செல்லடாமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்களம்பூ செல்லடாமா மண்டிகிடும் கால்களுக்கு மாதுளம்பூ செல்லடாமா மண்டிகிடும் கால்களுக்கு மாதுளம்பூ செல்லாராமா வாரார கருப்பசாமி இந்த நேரம் வெள்ளையில வாரார கருப்பசாமி இந்த நேரம் வெள்ளையில பக்க பயமா இருக்குது கருப்பசாமி பக்கம் வந்தா புள்ள இருக்குது பக்க பயமா இருக்குது கருப்பசாமி பக்கம் வந்தா புள்ள இருக்குது வாடா கருப்பு ஜல்லிக்கட்டு நடக்க வேணும் கருப்பா இந்த மக்கள் எல்லாம் வளமாக இருக்க வேணும் கருப்பா உன்னையுமே நாங்கள் அழைச்சோம் மறுகணமே வந்துவிடணும் கருப்பா இந்த மாட்டு பொங்கல் திருநாளில கருப்பா இந்த கலைஞர் டிவி வாயிலாக வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு எங்க காளீஸ்வரன் ஐயா சார்பாக நன்றி கடந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் மதிச்சியம் பாலா என்று மதுரையை சொல்லி வரோம் செக்கநல்ல சிவந்தவளே கருப்பசாமி செக்கநல்ல சிவந்தவளே கருப்பசாமி விளையாடி ஆடி வராங்க கருப்பசாமி விளையாடி ஆடி வராங்க கருப்பசாமி ஆடி நல்ல மாசத்தில அழகு நிலா பௌர்ணமியா வாரார கருப்பசாமி கோட்டை எல்லாம் விட்டு பார்க்க பயமா இருக்குது கருப்பசாமி பக்கம் வந்தா புள்ள இருக்குது பார்க்க பயமா இருக்குது கருப்பசாமி பக்கம் வந்தா புள்ள இருக்குது பார்க்க பயமா இருக்குது கருப்பசாமி பக்கம் வந்தா புள்ள இருக்குது கருப்பசாமி பக்கம் வந்தா புள்ள இருக்குது பாத்தியா கருப்பு எப்படி ஆடி வந்தார் பாத்தியா அதுதான் பாலா கருப்பு ஒரு காலத்துல வர்ணனை பாட்டுங்கிறது அப்படித்தான் தனுஷ்கோடி அழிஞ்ச கதையை வர்ணனை பாட்டா பாடினா அது மட்டும் மன்னர் மணிக்குறவர் அழிஞ்ச கதையை பாட்டா பாடினா மண்ணோட பாட்டுக்கு பேர் தான் வர்ணனை பாட்டு அந்த வர்ணனையை கொட்டி தெளிச்சார் எதுக்காக தெரியுமா இலக்கான மச்சக்கான உயிர்கான ஊதிக்கான அரிக்கால அரிகால ஊர்கால ஈர்கால உனக்கு பேர்காலம் பார்த்தவன் பெருங்கால ஆனானப்பட்ட காலையெல்லாம் அங்கங்கே தேடி நின்னா எங்க ஊராளுங்காலைக்குத்தான் உயிரோட்ட காலைக்குத்தான் மயிலாடுங்காலைக்குத்தான் இந்த மண்ணூடி நாள் காட்டு அண்ட ஜடாச்சரம் மகிழும் பொங்குகின்ற கால அந்த புலிகால ஆட்டத்துக்கு புவிகால ஆடுகிற பூமால சூட்டுறோம் கால எங்க வண்ணக்கால எங்க மயிலக்கால வந்து நிக்கிதாண்டா மயிலக்கால வண்ணக்கால எங்க மயிலக்கால வந்து நிக்கிதான் சோழக்கால அப்படி காலையெல்லாம் ஆடி வர
வரப்போகுது. அந்த கால ஆடினதை தான் வர்ணனை அவர் சொன்னாரு. ஆஹா. இந்த வர்ணனைக்கு தமிழ் வர்றாரு கூடவே. தமிழ். ஆமா. அவரு நிறைய பாட்டு எழுதி இந்த பொங்கலுக்கு பொங்கன்னு பாட்டு எழுதி பொங்கன்னு பாட்டு எழுதி வர்றாரு தமிழ் வர்றாரு பாட்டு மாடோட சேர்ந்து வந்தா அது மாட்டு பொங்கல் தமிழோட சேர்ந்து வந்தா அது தமிழ் பொங்கல் வாங்க 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 தமிழையா வாங்க வந்து பாடுங்கன்னு கேட்டுக்கிறோம். அடியில விதைச்சு தை மாசம் அறுவடையாம் பொங்க வைக்கும் நேரம் தை பொங்க வைக்கும் நேரம். அடியில விதைச்சு தை மாசம் அறுவடையாம் பொங்க வைக்கும் நேரம் தை பொங்க வைக்கும் நேரம். மாறி மழை பொழிஞ்சதுல விளைஞ்சதுங்க நெல்லும் மக்கள் எல்லாம் கூடும் மனங்குளிர ஆடி பாடும். ஏர்முடிச்ச உழவனுக்கு நன்றி சொல்ல போறோம் கை கூப்பி சாமிக்கெல்லாம் படையல் வைக்க போறோம். பொங்கலோ பொங்கல் பாடு பொங்கலோ பொங்கல் பொங்கி வருகையிலே பாடு பொங்கலோ பொங்கல். ஆஹா. அடியில விதைச்சு தை மாசம் அறுவடையா பொங்க வைக்கும் நேரம் தை பொங்க வைக்கும் நேரம். மாறி மழை பொழிஞ்சதுல விளைஞ்சதுங்க நெல்லும் மக்கள் எல்லாம் கூடும் மனங்குளிர ஆடி பாடும். அடியில விதைச்சு தை மாசம் அறுவடையாம் பொங்க வைக்கும் நேரம் தை பொங்க வைக்கும் நேரம். மாறி மழை பொழிஞ்சதுல விளைஞ்சதுங்க நெல்லும் மக்கள் எல்லாம் கூடும் மனங்குளிர ஆடி பாடும். பொங்கலோ பொங்கல் இது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இது பொங்கலோ பொங்கல். பாட்டை கேட்டீங்களா? கேட்டமே. அதாவது மாட்டு பொங்கலை ரொம்ப மரியாதையோட வரவேற்கணும். ஆமா. மாட்டு பொங்கலுடைய மரபு என்ன தெரியுமா? என்ன மரபு? முதல்ல கொம்பு தப்பு வரும். அதுக்கப்புறம் கைத்தால ஓசை வரும். அதுக்கு பின்னால மாடு வரும். மாடுனா பொய்க்கால் மாடு. இந்த மாடு வர்ற ஆட்டம் இருக்கே அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? அது ஆடுற ஆட்டமும் அதனுடைய பாவனையும் உடம்பு ஆட்டுற விதமும் அச்சு அசலான மாடு எப்படி ஆடுமோ அப்படி ஆடும். அதுக்கு முன்னால வரும்னு சொன்னமே கொம்பு தப்பு. ஆமா. அந்த கொம்பு தப்புடைய ஆட்டம் பாத்திருக்கீங்களா? இல்லையே, பார்த்தது இல்லையே. கொம்பு தப்புன்னா என்ன தெரியுமா? தெரியாதே. அந்த காலத்துல அரசர்கள் அப்படியே நடந்து வரும்போது கம்பீரமா வரும்போது அந்த கம்பீரத்தை சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கொம்பு இருக்கும். ஆமா, ஊதிக்கிட்டே வருவாங்க. அந்த கொம்பை ஊதிக்கிட்டே வருவாங்க. அந்த கொம்புக்கு பின்னால அந்த ராஜசேனை வரும். ஆமா. அந்த கொம்புக்கு பின்னால ஒரு தப்பு வரும். ஆதி மனிதனே தப்புதான் மிகச்சிறந்த கருவி என்று சொல்லி கொம்போடு தப்பை இணைத்து பார்த்த சமூகம் தொன்ம சமூகம். அந்த சமூகத்தினுடைய அடிநாதமாக இருக்கிற கொம்பு தப்பு இப்ப வருது. கொம்பு தப்புக்கு பின்னால கைத்தால ஓசை வருது. கைத்தால ஓசை வந்ததுக்கு அப்புறம் அந்த ஓசை சலங்கமணி ஓசையோட சேர்த்து மாடு வருது. மாடோட மயில் வருது. இப்ப வரப்போறது கொம்பு தப்பு. கொம்பு தப்பு. எல்லாரும் அதை தப்பு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தமிழ் சமூகத்தில் ஒரு உயிரோட்டமான ஆயுதம் இருக்கிறது என்றால் அது பறைதான். அறிதல் என்று அர்த்தம். வருகிறது கொம்பு தப்பு.
இப்படி இப்படி ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகுல திலக வர்றார்னு சொல்லி இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் கையிலே இருந்த கொம்புதான் அந்த அரசனையே இந்த சமூகத்திற்கு அறிமுகம் செய்ததென்றால் அதுதான் இந்த கொம்பு தப்பு. அதே மாதிரி விலங்குகளை விரட்டுவதற்காக வந்தது இந்த கொம்பு தப்பு. மாடுகளை வரவழைப்பதற்காக வந்தது இந்த கொம்பு தப்பு. உயிரோடு இருக்கிற யானைகளை விரட்டுகிற இந்த கொம்பு தப்பு. அதே நேரத்தில் பொய்க்கால் குதிரைகளையும் பொய்க்கால் மாடுகளையும் வரவழைக்கிறது இந்த கொம்பு தப்பு. இது கேரளாவுல வேற மாதிரி அதுக்கு பேர் கைத்தாள ஓசை. நம்ம ஊர்ல மார்கழி உற்சவத்துக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்து சிங்கி அடிச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாரு. ஆனால் ஒரு காலத்தில் இந்த சமூகத்தினுடைய மிக உயர்ந்த மக்களாக நினைக்கக்கூடிய மக்கள் கைத்தாள ஓசை என்கிற ஒரு அற்புதமான ஓசையை அறிமுகம் செய்தார்கள். அந்த கைத்தாள ஓசை அப்படிங்கிறது என்ன தெரியுமா? அவ்வளவு பெரிய ஜால்ரா சிங்கி என்று சொல்லக்கூடிய கருவியை கொண்டு மனிதர்கள் மிகப்பெரிய அளவிலே ஒரு மிகப்பெரிய உயிரோட்டமான ஒரு அஜானுபகமான ஆட்டமாக வந்த ஆட்டம்தான் கைத்தாள ஓசை. மறைந்து போன அந்த கைத்தாள ஓசையை மாண்புமிகு இந்த மண்ணுக்கு அறிமுகம் செய்ய வருகிறார்கள் திருவண்ணாமலை பீம் வெற்றி கலைக்குழு. ஒரு அற்புதமான ஒரு ஒளி பாடலுக்கு வருகிறது கைத்தாள ஓசை.
பாத்தியா கைத்தால ஓசைய ஆ, எப்படி இருந்ததுன்னு? அருமையா இருந்தது. இது ஒரு காலத்துல ஆ, மிகப்பெரிய கோவில் உற்சவங்கள்ல ஆஹா, மாட்டாட்டம் மயிலாட்டம் வரும்போது ஆ, இந்த கைத்தால ஓசையும் மிக முக்கியமானதா இருந்துச்சு. கைத்தால ஓசையும் இப்படி கைத்தால ஓசை வரும்போது நம்ம ஊர்ல ராத்திரியில பாடக்கூடிய இரவாடிகள் இருக்காங்கல்ல, இரவாடிகள், அந்த இரவாடிகள் ஆஹா, ராத்திரியில பாடுவாங்க. ராத்திரியில மட்டும் பாடுவாங்க. காத்திருந்து காலங்கள் போனதடின்னு பாடினது மாதிரி ஆமா, அவங்க ராத்திரியில ஆ, அந்த இரவாடிகள் ஆஹா, இந்த நாட்டுக்காகவும் ஆ, இந்த சமூகத்திற்காகவும் ஆ, வயலுக்காகவும் ஆ, வாக்கியா வரப்புக்காகவும் ஆஹா, பாடுபட்ட மக்களை பத்தி பாடுற பாட்டு தான் இரவாடிகள் பாட்டுன்னு பேரு. ஓஹோ, அப்படி ஒரு இரவாடி ஆஹா, இந்த மாடுகளை பத்தி பொங்கலை பத்தி ஆ, தித்திக்கிற பொங்கலை பத்தி பொங்கலை திகட்டாத பொங்கலை பத்தி வாழ்க்கை நேசிக்கிற பொங்கலை பத்தி ஆஹா, மாட்டு பொங்கலை பத்தி ஆஹா, பாடி வர்றாரு பாட்டு. பாரு பாரு பாரு. தை மாதமே தமிழர்களின் புத்தாண்டு என பொங்கல் வைப்போம். நடமாடும் காளைகளாம் மாட்டு பொங்கல் இன்று கொண்டாடுவோம். உண்மை அன்பை விதைத்திடுவோம், பொய் சாதி மதத்தை புதைத்திடுவோம். உண்மை அன்பை விதைத்திடுவோம், பொய் சாதி மதத்தை புதைத்திடுவோம். தை மாதமே தமிழர்களின் புத்தாண்டு என பொங்கல் வைப்போம். விளைந்தாடும் நெல் மணி கதிரறுத்து அசைந்தாடும் கரும்புடன் மஞ்சள் எடுத்து. விளைந்தாடும் நெல் மணி கதிரறுத்து அசைந்தாடும் கரும்புடன் மஞ்சள் எடுத்து. ஆண்டாண்டு காலமாய் உழவர்கள் ஈரமாய் கொண்டாடும் இயற்கை பொங்கல் விழா. ஆண்டாண்டு காலமாய் உழவர்கள் ஈரமாய் கொண்டாடும் இயற்கை பொங்கல் விழா. தை மாதமே தமிழர்களின் புத்தாண்டு என பொங்கல் வைப்போம். நடமாடும் காளைகளாம் மாட்டு பொங்கல் இன்று கொண்டாடுவோம். துள்ளி ஓடும் காளையை அடக்க வரும் இளைஞர்களுக்கு வீரம் பொங்கி எழும். துள்ளி ஓடும் காளையை அடக்க வரும் இளைஞர்களுக்கு வீரம் பொங்கி எழும். ஊர் கூடி பார்க்கிற ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு நமது மண்ணின் விழா. ஊர் கூடி பார்க்கிற ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு நமது மண்ணின் விழா. தை மாதமே தமிழர்களின் புத்தாண்டு என பொங்கல் வைப்போம். நடமாடும் காளைகளாம் மாட்டு பொங்கல் இன்று கொண்டாடுவோம். உறவோடு கை கோத்து கண்டு சிரிக்க அழகோடு கலைதான் நின்று சிறக்க. உறவோடு கை கோத்து கண்டு சிரிக்க அழகோடு கலைதான் நின்று சிறக்க. வேற்றுமை பாராது சமத்துவ பூமி இது செம்மொழி தமிழ் மொழி தமிழர் விழா. வேற்றுமை பாராது சமத்துவ பூமி இது செம்மொழி தமிழ் மொழி தமிழர் விழா. தை மாதமே தமிழர்களின் புத்தாண்டு என பொங்கல் வைப்போம். நடமாடும் காளைகளாம் மாட்டு பொங்கல் இன்று கொண்டாடுவோம். உண்மை அன்பை விதைத்திடுவோம், உண்மை அன்பை விதைத்திடுவோம். பொய் சாதி மதத்தை புதைத்திடுவோம், மெய் நீதி நியாயத்தை காத்திடுவோம். தை மாதமே தமிழர்களின் புத்தாண்டு என பொங்கல் வைப்போம். நடமாடும் காளைகளாம் மாட்டு பொங்கல் இன்று கொண்டாடுவோம். மாட்டு பொங்கல் இன்று கொண்டாடுவோம். மாட்டு பொங்கல் இன்று கொண்டாடுவோம்.
பெருசா இருக்கு. ஆமாமா, என் ஆட்டை எப்பவுமே அப்படி பெருசா இருந்தா தான் இந்த நிலத்தை உழுக முடியும். ஆமா, அதுக்கப்புறம் விவசாயம் பண்ண முடியும். மாட்டுகளுக்கு எல்லாம் பொங்கல் படைக்க முடியும். புரியுதா? புரியுது. ஆட்ட மாடி பாட்டு பாடுனா தான் மாட்டுக்கு சந்தோஷம். ஆமா, அந்த மாட்டை காட்டாமே நீங்க மாட்டு பொங்கல் வைக்கிறீங்களே, ஏன் தெரியுமா? ஏன் இவ்வளவு சாங்கியா இருக்கு மாட்டு பொங்கலுக்கு. முதல்ல கைத்தால ஓசை போடணும், அதுக்கப்புறம் வர்ணனை பாடணும், அதுக்கப்புறம் கொம்புத்தப்ப அடிக்கணும், அதுக்கப்புறம் மாட்டுக்கு குசால் ஊட்டுறதுக்கு இரவாடிகள் பாடணும். இதெல்லாம் பாடினதுக்கு அப்புறம் தான் அந்த மேலி செல்வங்கள் சந்தோஷமா இருக்கும். அப்பதான் வரும்பாரு மாடு திமிரிக்கிட்டு வரும்பாரு மாடு. ஆமா, அந்த மாடு எப்படி வரும்? முட்டிடு போகுது. வாங்க, என்னைய முட்டாது. ஏன்னா அதுக்கு எப்பவுமே யார் நல்லவங்க கெட்டவங்க தெரியும். ஓஹோ, அதனால வருது பாரு மாடு காங்கேயங்கால வருது பாரு, கொம்ப ஆட்டி வருது பாரு, கோவமா வருது பாரு, ஆடி வருது பாரு, பாடி வருது பாரு. ஆமா, பாடி வருது கால வால, பாடி வருது கால அங்கால. Hey! பாத்தீங்களா?
அப்படியே அந்த நாக அண்ணனுடைய நாதஸ்வரத்துக்கு ஆமா அப்படியே மகிழ்ச்சி அடங்கின பாம்பு மாதிரி மாடு. ஆனா இது ஆடி தவிக்குதே. எப்படி ஆடிச்சு பாருங்க. இது காங்கேயங்காளையா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? இதை நான் தான் அடக்கினேன் நீங்க தான் அடக்குனீங்களா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆ. ஆனா ஜல்லிக்கட்டை நிறுத்தி விட்டாங்களே. அப்படியே நிறுத்தினாலும் நிறுத்தினாலும் பொய் ஜல்லிக்கட்டு நடத்தியாவது ஜல்லிக்கட்டை ஞாபகப்படுத்துவோம் சொல்லி கலைஞர் டிவி ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஞாபகப்படுத்துது. பொலிகாலை அடக்குது, பொலிகாலை அடக்குது, அலிகாலை அடக்குது, அதிகாலை அடக்குது, காங்கேயங்காலை அடக்குது, காங்கேயங்காலை அடக்குது. அந்த மஞ்சு விரட்டுங்கிற அந்த அற்புதமான ஆட்ட கலை இருக்கே, ஆமா அது சாதாரணமானது இல்ல. அப்படியா? இந்த மாடுகளுக்கு ஆ. பெரிய வணக்கத்தை போட்டு, வணக்கத்தை போட்டு, ஏய் அற்புதமான மாடுகளே, போய் உங்களுக்கு ஓய்வு மாட்டு பொங்கல் போங்க, போய் லீவ் எடுத்துக்கங்க, போங்க 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 போங்க, ஆடி ஆடி போங்க, ஆடி ஆடி போங்க. அப்படியாவது ஓய்வு எடுக்கணும்னு சொல்லித்தான் மாட்டுக்கெல்லாம் ஓய்வு எடுக்க அனுப்பிட்டீங்க. மாட்டு பொங்கல் நடத்துறோம். மேலி செல்வங்கள். ஆமா. மேலி பொங்கல் நடத்துறோம். மேலி பொங்கல். ஆமா, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு போறதுக்கு எல்லாத்துக்கும் நாம வந்து நடத்திக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா. அதனாலதான் இப்ப அந்த மாட்டு பொங்கல் நடக்கிற அன்னைக்கு ஔவையார் சாமின்னு சொல்லி ஔவையார் சாமி. ஔவையார் சாமி. ஔவையார் சாமி யார் தெரியுமா? யாரு? இலங்கையில இருந்து ஒரு ஔவையார் வந்திருக்காரு. ஆமா. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஔவையார் வந்திருக்காரு. அதிகமானுக்கு நெல்லிக்கண்ணி கொடுத்த ஒரு ஔவையார் இருக்காரு. இந்த ஔவையாரை கும்பிடுறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு, பெண்கள் கூட்டம். அப்ப ராத்திரி சாமி கும்பிடுவாங்க. செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா. கொலக்கட்டையை வச்சு ஆம்பளைகளுக்கு தெரியாம பெண்கள் மட்டுமே சாப்பிடுவாங்க. ஓஹோ. அப்படிலாம் தாழ்ந்தினி இல்ல, உன்னை மாதிரி. அப்படி தின்றதுனாலதான் நீ அப்படி இருக்க, சில பெண்கள் இப்படி இருக்காங்க. ஆமா ஆமா. அதனால நான் என்ன சொல்றேன், அந்த ஔவையார் சாமி கும்பிடுறவங்க தலையில குத்து விளக்க வச்சுக்கிட்டு குத்து விளக்கு கரகம்னு ஆடுவாங்க. குத்து விளக்கு கரகம் அது சங்கராந்தின்னு சொல்ற நாள்ல நடத்துவாங்க. அமாவாசைகள் நடத்துவாங்க. அமாவாசைகள் அவங்க நடத்துகிற அந்த குத்து விளக்கு கரகத்தை இப்ப மாற்று ஊடக மையத்தை சேர்ந்த ஒரு ஆணும் பொண்ணு ஆடி வர்றாங்க. வருகுது குத்து விளக்கு ஔவையார் சாமி கரகம். குத்து விளக்கு கரகம் வருகுது ஔவையார் சாமி கரகம். குத்து விளக்கு கரகம். ஆமா. அதுல திரி போட்டு ஆடுவாங்க. அப்படியா? இப்ப ஊர் முழுக்க வெளிச்சம் போட்டு இருக்கிறதுனால பூ போட்டு ஆடுறாங்க. ஆமா. ஆலத்தூர் முழுக்க வெளிச்சமா இருக்கிறதுனால இதோ குத்து விளக்கு கரகம் ஏந்தி வருகிறார்கள். குத்து விளக்கு என்பது என்ன அப்படின்னா, என்ன? விளக்கு. விளக்கு வாழ்க்கையின் வெளிச்சம். விளக்கு எதிர்கால சந்ததியினுடைய அற்புதமான வெளிச்சம். விளக்கு ஏந்தி வருகிறது. ஒரு புதிய கிராமத்து ஆத்திச்சூடியை வருகிறது குத்து விளக்கு கரகம்.
ஔவையார் சாமி கரகம். ஔவையார் சாமி கரகம். இதான் குத்துவிளக்கு கரகம். குத்துவிளக்கு கரகம். கோபமானவளும் பெண் தான், குணமானவளும் பெண் தான், சாந்தமானவளும் பெண் தான். இதையெல்லாம் சொல்லி நமக்கு தந்தது கிராமத்து அடவுகள், கிராமத்து பழமொழிகள், கிராமத்து சொலவடைகள், கிராமத்து தெம்மாங்கு. ஆமா, இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது. இன்னைக்கு காணாம போச்சு. தலையில மகுண்டி கரகம் வச்சு ஆடினா பொண்ணு, மகுட கரகம் வச்சு ஆடினா பொண்ணு, தவளை வச்சு ஆடினா பொண்ணு, கதிரை வச்சு ஆடினா பொண்ணு. இந்த மண்ணும் அவதான், பொண்ணும் அவதான், மின்மினக்கூடிய நட்சத்திரமும் அவதான். அந்த பெண்ணை பற்றி சொல்லக்கூடிய ஆட்டத்தினுடைய பெயர் தான் இந்த குத்துவிளக்கு கரகம். இந்த குத்துவிளக்கு கரகம் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. கிளியாஞ்சட்டியில ஆமணக்கு எண்ணெயை ஊத்தி அதுல திரி போட்டு தலையில வச்சு ஆடின உண்டு. அதுக்கப்புறம் கைகள்ல எல்லாம் கிளியாஞ்சட்டி வச்சு அதுல திரி போட்டு ஆடினதுலாம் உண்டு. அதனாலதான் வேலிநாச்சியாருடைய ஆட்சி காலத்துல இருந்த குயிலிங்கிற பொண்ணு உடம்பெல்லாம் நெய்ய பூசிக்கிட்டு வாயில விளக்கு திரி போட்டுட்டு அன்னைக்கே மனித வெடிகுண்டா சிவகங்க அரண்மனையை காத்தாங்க. அதனால மயில் போலையும் அவன் வருவா, மான் போலையும் அவன் வருவா. மயில் போல வந்தா எப்படி வருவா தெரியுமா? அப்படி ஆடி அசைஞ்சு மயில் மாதிரி பறந்து வருவாங்க. இந்தியாவினுடைய தேசிய பறவை மயிலை எதுக்காக வச்சாங்க தெரியுமா? எப்ப மழை வரும்னு அதுக்கு தெரியும். அதனாலதான் தோகை விரித்து ஆடும். ஒரு சமூகத்தினுடைய பயனாளியா இருந்ததுனாலதான் அதுக்கு பேரு மயிலு. பாடி வருது மயிலு, ஆடி வருது மயிலு. எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? மானாட்டம், மயிலாட்டம், தேனாட்டம், குயிலாட்டம், ஆடி வருது மயிலாட்டம். மயிலுக்கு பின்னால வருது ஒரு அற்புதமான குயில்களினுடைய ஆட்டம். பெரியோர்களே, தாய்மார்களே, மாட்டுப் பொங்கல் நிகழ்ச்சியை எல்லோரும் கண்டு ரசிச்சிருப்பீங்க, சிறப்பா பார்த்திருப்பீங்க. இன்னைக்கோட இந்த மாட்டுப் பொங்கலுடைய அற்புதமான நிகழ்ச்சி நின்று போயிடாது, தொடர்ந்து வரும்.